சாதாரண ஒரு புதுமுகம், நம்ம ராபர்ட் நடித்த படமே இருந்தால் கூட சரி, அதுக்கும் அந்த சிறுத்தைக்கார கூட சொல்லி நாங்கள் பேசினோம். ஆனால் இவர் முந்திக்கிட்டே இருப்பாருங்க, முதல் பரிசு 1 லட்சம் அடிச்சுட்டு மாரி. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீ எல்லாம் சேர்ந்து அது மெயினாக அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 1 லட்சங்கிறத மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும். காரணம் என்ன, ஒரு டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட சரி வாங்கி பார்ப்போம், சரி தேட்டருக்கு படத்தை பார்ப்போம்னு வருவாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நோ எஸ்கேப் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. எனக்கு கேட்ட டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். அதுக்கும் நன்றி. அண்ட் மாஸ்டர் ட்ரெய்லரில் என் கழுத்து நடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டார்னு நினைக்கிறேன் ஆல்ஃபர்ட் சார் படத்தை கொண்டு வரதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், லவ் யூ, தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. 2 நாள் இல்லை, ரொம்ப வருஷம், இட்ஸ் அரௌண்ட் 1.5 years அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அதை வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாமல் 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார், நீங்கள் சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஹேர் நிறைய தாடி வச்சுட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க. வந்து பிடிச்சிருவங்க பேசி எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொல்கிறது எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இன்னொரு படம் டிங் டாங்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடி மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினேன். சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. பண்ண உங்கள் இஷ்டம் சார் பண்ண சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரொடியூசர் டைம் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் தான் இதுக்கு மொட்டை அடித்து இது காட்சி கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். இப்போ நான் சொன்ன தப்பாச்சு கேட்டாலின்னு சொல்லிட்டு முடியை நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர், நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அதை என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லாருக்கும் போது, இதே பெண்ணு தான் எல்லாருக்கும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கிட்டு நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெயிக்கலாம். ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை நம்மளுக்கு முன்னேற அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க, ஏதோ சினிமா அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பண்றாங்க. ஸோ எல்லாருமே ஹீரோவே இருக்கிறாங்க. நீங்களும் இப்போ டான்ஸ் மாஸ்டர் அந்த ஹீரோவா அந்த ஹீரோ மேல அந்த அளவுக்கு என்ன ஆர்வம், எல்லாருமே அந்த வேலையில பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா செயல்படும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஹீரோவா ஆக்ட் பண்ணா எல்லாருமே நிற்கிற அத்தனை பேரை ஹீரோ தான். நீங்கள் யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் சினிமாவை விட்டு ஒன்லி ப்ரெஸ் மட்டும் சொல்லுங்கள், அந்த நிமிஷத்தில் என்ன சொல்லுங்கள். எல்லாருமே ஹீரோ தான், நீங்களும் ஹீரோ தான். இப்போ பையன் மோகன்குமார் போல் இவர் ஹீரோ, எல்லாரும் ஹீரோ தான். அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதை என்னோட எண்ணம். இந்த பேசுகிற ராபர்ட் சார், அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்லுவோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான். இந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி, நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன சொல்றேன்னா, பையன் வந்து குரூப் ஆக்டருங்க. அப்பாவில் என்னோட பையன் பின்னாடி ஆக்டருங்க, எப்போ முன்னாடி வருவாங்க. ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு. நம்மளுக்கு நான் அப்போட ஆசையை நிறைவேற்றணும். அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு, ஹீரோவும் பண்ணிருக்கு. அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணுறேன்.